சொல்லுங்க, காற்றையும் கடலையுமே அதட்டின தெய்வம் அவர் உங்கள் துணையாய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும், சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறி போகும். ஹalleluya. ஓ ப்ரோட்டோ ஷப்தமா ரீகா பாபா. ஓ ஹalleluya. ஜீவனை தந்து நம்மை வாழ வைக்கிறவர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். கர்த்தர் சொன்னார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும் வந்தேன். ஹalleluya. ஒரு நாள் பாஸ்டர் என்னையும் சந்திக்க ஒரு பெரிய ஆபீசர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தார். அவருக்கு ஒரு கேன்சர். அவர் கூட்டு வந்தது ஒரு டாக்டர், எங்க சர்ச் டாக்டர் லெனின்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டு வந்தார். வந்தோடனே அவர் டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க, அவருக்கு ஒரு பெரிய கேன்சர், போன் கேன்சர். அதுலயும் இது சாதாரண ஒண்ணு இல்லை, இது இருக்கிறதுலே கொடியானது. கையை எடுக்கணும், கொஞ்சம் பரவிடுச்சுன்னா ஆளுக்கு ஆபத்து, சில மாதங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வார்த்தையை சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவ்வளவுதான். அவர் கர்த்தரை அறியாத, ஆனா இந்த பிரச்சனை நிமித்தம் கர்த்தரை அறிந்து வந்தார். பாஸ் சொன்னாங்க, விசுவாசிக்க கூடுமானால் சொல்லுங்க, எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம பேர் என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓ, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் மறந்தது போல நீங்க பார்க்கலாம். அவர் ஒருபோது மறவாத தெய்வம். அவர் மறவாமல் நினைவு கூறுகிறவர். சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். அவர் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது.